ஆனாலும் அவர்கள் உன்னதமான தேவனை பரீட்சை பார்த்தார்கள். ஆனாலும் அவர்கள் உன்னதமான தேவனை பரீட்சை பார்த்து அவருக்கு கோபம் மூட்டி அவருடைய சாட்சிகளை கைக்கொள்ளாமற் போய் தங்கள் பிதாக்களைப் போல வழிவிலகி துரோகம் பண்ணி மோசம் போக்கும் வில்லை போல் துவண்டு தங்கள் மேடைகளினால் அவருக்கு கோபம் மூட்டி தங்கள் விக்கிரகங்களினால் எரிச்சல் உண்டாக்கினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தில் குடியேற்றப்பட்ட பின்பும் அவர்கள் தேவனுக்கு பிரியமாய் ஜீவிக்கவில்லை. தேவனை விட்டு விலகி போனார்கள். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். தங்கள் பிதாக்களைப் போல வழி விலகி தேவனுக்கு துரோகம் பண்ணினார்கள். உன்னதமான தேவனை பரீட்சை பார்த்தார்கள். புதிய தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஆனாலும் அவருடைய இருதயங்களில் பழைய துரோகங்கள் குடியிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்திலே உன்னதமான தேவனை பரீட்சை பார்த்து அவருக்கு கோபம் மூட்டினார்கள். தேவனுடைய சாட்சிகளை கைக்கொள்ளாமல் போய் தங்கள் பிதாக்களைப் போல வழி விலகி தேவனுக்கு துரோகம் பண்ணினார்கள். அவர்கள் மோசம் போக்கும் வில்லை போல் துவண்டு தேவனுக்கு பிரயோஜனம் அற்றவர்களாய் போனார்கள். அவர்கள் தங்கள் மேடைகளினால் அவருக்கு கோபம் மூட்டினார்கள். தங்கள் விக்கிரகங்களினால் தேவனுக்கு எரிச்சல் உண்டாக்கினார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் விக்கிரக ஆராதனை என்னும் பாவத்தில் எளிதில் விழுந்து விடுகிறார்கள். பல சமயங்களில் இனிமேல் விக்கிரகங்களை ஆராதிப்பதில்லை என்று தங்கள் வாயினால் அறிக்கை செய்தார்கள். ஆனாலும் மறுபடியுமாக விக்கிரக ஆராதனை என்னும் பாவத்தில் விழுந்து விடுகிறார்கள். அவர்களுடைய விக்கிரக ஆராதனையை பார்த்து தேவன் அவர்கள் மீது கோபம் கொண்டார், எரிச்சல் அடைந்தார். இஸ்ரவேலர்கள் நம்ப முடியாத தரமற்ற வில்லை போன்றவர்கள். வில்லை நாணேற்றி கட்டி அம்பு எய்யும்போது அது இலக்கை சரியாக சென்று தாக்க வேண்டும். வில் தரமற்றதாக இருந்தால் அது எய்பவனின் கையை பதம் பார்த்துவிடும். யோனத்தானுடைய வில் பின்வாங்கினதில்லை என்று வாசிக்கிறோம். அதாவது யோனத்தானுடைய வில் நல்ல தரமான வில். அது எய்பவனுடைய கையை பின்வாங்கி தாக்காது. ஆனால் இஸ்ரவேலரோ மோசம் போக்கும் வில்லை போன்றவர்கள், துவண்டு போனவர்கள். இவர்களை நம்ப முடியாது. தேவனிடத்தில் சேருவது போல சேருவார்கள். திடீரென்று தங்களுடைய பழைய பாவ வாழ்க்கைக்கு திரும்பி விடுவார்கள். எரேமியா 9:3 நாவை பற்றி கூறும்போது இதே அர்த்தத்தில் கூறப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கோபத்தை பற்றி வேதாகமத்தில் 220 தடவைகளுக்கு மேல் கூறப்பட்டிருக்கிறது. கோபம், எரிச்சல் ஆகிய 2 சொற்களும் சேர்ந்து 45 தடவைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. தேவனுக்கு எரிச்சல் மூட்டுவதை பற்றி வேதாகமத்தில் 6 இடங்களில் காண்கிறோம்.